எல்லாரும் நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போமா. கத்த நல்லவர். அந்த நேரத்தில் ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு மிக பாக்கியமான ஒன்று. ஆனால் இந்த ஜெப வேளையிலே நாம் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கத்த நல்லவர். அந்த நேரத்தில் இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தர் நம்மை உயர்த்துவாராக. கத்தர் நம்மளை மேலாக்குவார். கத்தர் நம்மளை கீழாக்காமல் மேலாக்குவாராக. ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். கோசேன் பட்டணத்தில் மட்டும் ஒரு வித்தியாசம். எகிப்து தேசம் எங்கும் வாதையினால் உண்டாயிருக்கும் பொழுது கோசேன் பட்டணத்தில் மாத்திரம் தேவன் அங்கே கிரியை செய்கிறத எகிப்து பட்டணமே அறிந்திருந்தார்கள். எகிப்து பட்டணத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வேளையில் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். 1000 நாளை காட்டிலும் அவருடைய சமூகத்தில் ஒரு நாள் நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்திருப்பது மேலான ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இந்த இரவு வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவரே அப்பா மாறாத கத்தர் இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, தேசத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கத்தர் உம்மை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய் இந்த இரவு வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக, ஆண்டவரே கத்தர் அங்கீகரிக்கிறவராக, ஆம் என்றும் பதிலளிக்கிறவராக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. வார்த்தையானவரே ஆண்டவரே மாம்சமாகி ஆண்டவரே இந்த உலகத்தில் மெய்யான ஒளியாய் வந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் ஒருபோதும் மாறாதவர். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, எகிப்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்தவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்காக எகிப்து தேசத்தை முழுக்கும் ஆண்டவரே வாதையினால கத்தர் தாம் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஒட்டுமொத்த உலகத்தையும் அந்த நாளில் ஆண்டவரே ஆச்சரியப்படுகிற வகையில் கத்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, செங்கடலை 2 பிளந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சேனைகளின் கத்தர் நல்லவர், சேனைகளின் கத்தர் நல்லவர், சேனைகளின் கத்தர் நல்லவர். அப்போ அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீரே புகழத்தக்கவர், நீரே மகிமைப்படத்தக்கவர், நீரே ராஜா, நீரே சர்வ வல்லமை படைத்த தேவன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, வழி பிரயாணங்களை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாத இடத்துல கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசத்துக்காக ஆண்டவரே செபிக்கிற அந்த வேலையில் உம்முடைய பிரசன்னம் மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வானத்தில் அப்பா அது வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் அதற்குரிய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் ஆண்டவரே உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை வழிநடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உலாவுவீராக. இந்த இடத்துல
பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜபங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த தேவனே ஆண்டவரே, பரிசுத்த ராஜா, உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிற வேலையிலே எங்களுடைய துதிகளை உமக்கு நேராக எடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஸ்தோத்திரங்களை உமக்கு நேராக எடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் புகழத்தக்கவர், நீர் போற்றத்தக்கவர் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இரவு வேலை எங்களுக்காக தந்தீங்களே ஆண்டவரே. நாங்கள் உமது பாத படியிலே அமர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே, இந்த இரவு வேலை எங்களுக்காக நீர் தந்தீரே ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் பலத்தையும் சுகத்தையும் எங்கள் பிரயாணங்களை வாய்க்க செய்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீரே மகிமையானவர், நீரே பெரியவர், நீரே வல்லவர் ஆண்டவரே. நீரே பராக்கிரமம் நிறைந்தவர். இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக ஆண்டவரே, ரட்சிப்புக்காக, சுவிசேஷ வேலையை ஆண்டவரே தீவிரமாய் செயல்படுத்துவதற்காக, ஜனங்கள் விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் மன்றாட இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் உயர்ந்த அடைக்கலம், இயேசுவின் நாமம் போற்றத்தக்கது, இயேசுவின் நாமம் அதிசயம், இயேசுவின் நாமம் அது எல்லாருக்கும் ஜீவனை அளிக்கக்கூடியது, இயேசுவின் நாமம் ரட்சிப்புக்குரியது, இயேசுவின் நாமம் விடுதலைக்குரியது என்று சொல்ல ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் இந்த இடத்திற்கு கடந்து வர ஆண்டவரே, இந்த தேசம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும்ப்பா. உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் இருக்கட்டும்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரே எங்கள் ஜெபங்களை முற்றும் முழுவதுமாய் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள இருந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஒரு சில பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோமா. ராஜா நீர் செய்த நன்மைகள், ராஜா நீர் செய்த நன்மைகள் என்கிற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி, ஜீவனாலெல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி, ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து நீர் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே
நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. உம் பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. என் குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா.
செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். இயேசுவே நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நம்ம உயிரோடு இருக்கிற வரையிலும் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், கர்த்தருக்கு நன்றி சொல்றதை தவிர வேற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமான ஒன்று அல்ல. நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரையிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். அவர் நம்முடைய கண்மலையான தேவன், ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தாதவர். நீங்கள் நன்றாக கற்பனை பண்ணி பாருங்களேன், எந்த சூழ்நிலையிலும் நம்மளை ஆண்டவர் வெட்கப்படுத்த விடுறதில்லை. மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்படுகிறது போல இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நாள் நம்மளை தலை நிமிர செய்கிற கர்த்தர். அவர் நம்மளை யார் வெட்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக நம்மளை தலை நிமிர்ந்து என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். அதை அவருடைய கண்களுக்கு புரியும். அது ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதம் 126 அடிக்கடி சொல்லுவேன், இவர்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி பிரஜாதிகள் சொல்லிக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நாம சொல்றோமோ இல்லையோ, இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார், இவனை கொண்டு அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத பிரஜாதிகள் சொல்லிக் கொள்வார்களாம். அப்போ நாம் எந்த அளவுக்கு சொல்லிக்கொள்ளணும்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிற எந்த கண்மலையானவரே என்கிற பாடலை கூட நாம் பாடி நாம் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு நாம் மனதில் ஆழத்தில் இருந்து அவர் நம்முடைய கண்மலையான தெய்வம், உங்களை என்னையும் பாதுகாக்க அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. நம்மை தாங்குகிற கர்த்தர். சங்கீதம் 91 அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்கள் வழிகளெல்லாம் அவர் காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஷீபா லராதா லராபா பாடுவோமா? எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே ஏசப்பா, ஆராதனை உமக்கே என் வாழ்நாளெல்லாம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் ஒருவர் கூட, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம், உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஏசப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசுவே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. ரிபாலராதாலராபா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் நமக்கு நன்றி சொன்னாலும் போதாது. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. தன்னுடைய இருதயத்தை பார்த்து சொல்றான், நான் மறந்தாலும் மறந்துடுவேன், என் இருதயமே, என் ஆத்துமாவே, நீ ஒரு நாள் தேவன் செய்த நன்மைகளை மறந்துடாத. ஷிகாபா லராதா லராபா. நம்முடைய வாழ்நாட்களில், ஏன்னா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், நாம் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களை பரலோகத்துக்கு ஒப்பிட முடியாது. ஒரு 100 வருஷம்னு வைங்க. மனுஷன் 969 வருஷம் தான் என்ன பண்ணான், வாழ்ந்தான். ஆனால் அவன் கூட என்ன பண்ணிட முடியாது, பரலோகத்து வாழ்க்கையை ஒப்பிட முடியவே முடியாது. ஏனென்றால் யுகம் 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 யுகமாய் அவரோடு கூட நாம் வாழ்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான டேவிட் பிரதர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்மளை வர்ஷிப்புக்குள்ளே நடத்துவார். கர்த்தர் நல்லவர். Praise the Lord.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் தூங்குகிற இந்த வேளையில் அவருக்காக விழித்திருக்கிற நாம் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கணக்கில் அடங்காத நன்மைகளை நம் வாழ்க்கையில் அவர் செய்தார். அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் துதிக்க வேண்டுமானா என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தாழ விழுந்து கொண்டு உம்மை பணிந்து கொள்ளுவே. நன்றி ஆண்டவரே. ஆதி அன்பை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த இரவு நேரத்தில் நமக்குள்ள இருந்து ஆதியில் இருந்து அந்த பற்றி எரிந்த அந்த வைராக்கியம், தேவனுக்காக காண்பித்த அந்த பக்தி நேச வைராக்கியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவரே உம்மண்டையில திரும்பி வருகிறேன். நான் உம்மண்டையில திரும்பி வருகிறேன். உங்க நேசத்தினால உங்க அன்பினால என்னை மூழ்க வைங்க ஆண்டவரே. நன்றியப்பா. நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை தள்ளாத நேசர் நீர். உம்மை விட்டு எவ்வளவோ தூரம் போன போதும் அழைத்தவர் நீரே. நித்தமும் எங்களை நடத்தின தேவனாயிருக்கிறேன். இந்த ஆராதனைக்காக, இந்த இரவு ஜெபத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, ரொம்ப நேரம் துதித்து கொண்டிருந்த பொழுது, நீர் இல்லாத நான் இல்லை, என்னை தள்ளாத நேசரே. எவ்வளவோ உண்மை விட்டு தூரம் போன என்னுடைய வாழ்க்கையில் என்னை தள்ளாத நேசராயிருந்து என்னை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருந்தீரே. நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் ஒரு பாடலை தந்தார். இன்னைக்கு கூட அநேக சூழ்நிலையோடு தான் நான் கடந்து வந்தேன். 2 நாட்களுக்கு முன்னதாக ஒருவருக்கு ஒரு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது 90,000 ரூபா. நான் சொன்னேன், அரியலூரில் ஒரு ஆராதனைக்கு வரும்பொழுது, எனக்கு எவ்வளவோ ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இந்த பணத்தை கொடுக்கலன்னா நான் இந்த சண்டே சர்வீஸ் இங்கே வரமாட்டேன், வேறு இடத்துக்கு தான் போவேன்னு ஆண்டவர்கிட்ட நான் டிமாண்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன். அது இன்னைக்கு அந்த 1,00,000 ரூபாயை கொடுத்து முடிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அது ஆச்சரியமாய் கொடுத்தார். அல்லேலூயா. இது போல் நான் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். நிறைய ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தேவன் நடத்தினார். அவர் இல்லாமல் நாம் இல்லை. நம்மை தள்ளாத நேச. நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர் இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர். உம்மை விட்டு தூரம் போனே, வெகு நாளாய் மறந்து போனே. உம்மை விட்டு தூரம் போனே, வெகு நாளாய் மறந்து போனே. இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீங்க இல்லாம நான் இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர். உம்மை விட்டு தூரம் போனே, வெகு நாளா மறந்து போனே. உம்மை விட்டு தூரம் போனே, வெகு நாளா மறந்து
இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீ. அவரை விட்டு எவ்வளவோ நம்ம தூரம் போயிருப்போம். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவரை விட்டு அவரோடு நடந்தாலும் அவரோடு உள்ள நேசத்தில் எவ்வளவோ பிளவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு, அநேக சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போயிட்டோம்ல, அநேக சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி போய் பின்வாங்கிட்டோம்ல பிரியமானவர்களே. ஆனாலும் அவர் தள்ளாத நேசரா, நம்மை அரவணிக்கிற தேவனாய், நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கு. இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர். நீர் இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர். உலகத்தின் பின்னே உம்மை மறந்து அலைந்து திரிந்து தவித்தேன் நான். அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், நித்தமும் என்னை நடத்தினீரே. உலகத்தின் பின்னே உம்மை மறந்து அலைந்து திரிந்து தவித்தேன் நான். அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், நித்தமும் என்னை நடத்தினீர். இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர். நீர் இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர். நீர் இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத. அவர் நேசத்தை இந்த ஆராதனை வேளையில் உணர்ந்தவர்களா, அவர் நேசத்துக்கு முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களா, அநேக சூழ்நிலைகளில் எவ்வளவோ பிடிவாதங்கள் எனக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவர் பிரசன்னம் வரும் பொழுது நான் சரண்டர். ஆண்டவர், உங்கள் பிரசன்னத்துக்கு முன்னதாக நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர், உங்கள் அன்புக்கு முன்னதாக நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர், இதுக்கு முன்னதாக என்னுடைய பிடிவாதம் வேணாப்பா, இதுக்கு முன்னதாக எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவர். தள்ளாத நேசர் நீர் இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர். சொல்லுமா, நீர் இல்லாமல் நான் இல்லை, என்னை தள்ளாத நேசர் நீர். உம்மை விட்டு தூரம் போனேன், வெகு நாளாய் மறந்து போனேன். உம்மை விட்டு தூரம் போனேன், வெகு நாளாய் மறந்து போனேன். உம்மை விட்டு தூரம் போன நாட்களை தயவா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, தயவா எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களுக்கும் உமக்கும் தெரியும் எங்களுடைய தூரம் எவ்வளோன்னு. தயவா ஒரு விஷயம் இந்த ராத்திரி வேளையில் கழுவி, பரிசுத்த ஆவியானவரே உங்கள் அன்பில் மூழ்க வைங்க ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் மூழ்க வைங்க ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் மூழ்க வைங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை விட்டு தூரம் போனே, வெகு நாளாய் மறந்து போனே. உம்மை விட்டு ஆண்டவர் பிரசன்னத்தில் இன்னைக்கு நம்மளை சரண்டர் பண்ணுவோமா? தூரம் போனே, வெகு நாளாய்
மறந்து போனில்லாமல் நான் இல்லை. என்னை தள்ளாத நேசர் நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை தள்ளாத நேசர் நீர் இல்லாமல், நீங்க இல்லாம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்களை ஒருபோதுமே நீங்க தள்ளல, எங்களை ஒருபோதும் நீங்க தள்ளலப்பா. தள்ளாத நேசர் நீர் இல்லாமல், எவ்வளவு குப்பையுமா, எவ்வளவு தூசும் சாம்பலுமா இருந்தாலும், எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் எங்க நீதி எங்களை தள்ளாமல் அணைக்கிற தெய்வமே, அழைத்தவரே, நித்தமும் நடத்த சித்தம் கொண்டவரே, நன்றியப்பா. நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை தள்ளாத நேசர் நீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை விரும்பி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாமல் நான் இல்லை. தள்ளாத நேசரே, நேசர் நீர் இல்லாமல் இல்லை. என்னை தள்ளாத நேசர் நீர். உலகத்தின் பின்னே உம்மை மறந்து அலைந்து திரிந்து தவித்தேன். அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், நித்தமும் என்னை நடத்தினீரே. உலகத்தின் பின்னே அநேக சூழ்நிலைகள் அவரை மறந்து, உலகத்துக்காக அவரை மறந்து அநேக சூழ்நிலைகள் பின்னே போனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருந்து நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனா, ஒரு தகப்பனுடைய இருதயத்தை உள்ளவராய் நம்மை நித்தமும் நடத்துகிறவராயிருந்தாரு. நீர் இல்லாமல் நான் இல்லை. இயேசுவே, தள்ளாத நேசர் நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை தள்ளாத நேசர் நீர். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. என் அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே,
எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, நேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசல் காத்திருப்பேன். ஆமென், வாசல் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு எவ்வளவு பேரின்பமானது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆண்டவரே இன்பமானது ராஜா. உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. நன்றி நன்றி. உம்முடைய சமூகத்தினுடைய பேரின்ப நதியினால் அப்பா எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்திலிருந்து பளிங்கி போல ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வருகிறதே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நன்றி. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் தாவீதின் மேலிருந்த அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில் ஊற்றப்படுவதாக. ஆவியானவர் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. தாவீதை போல் பாடுவேன் பாடுவேன் பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ள வைக்கிற தேவன், எங்களை தப்புவிக்கிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவன். Yes, Lord. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர்,
விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டார், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிக்கிற வேளையில யூதா, துதிக்கிற வேளையில எல்லா எதிர்ப்பும் எல்லா எரிகோக்களும் தகர்ந்து விடுவதாக. யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கிருப 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 கிருப. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீரே. இந்த ராத்திரி வேளையில கிருபை பெருகுவதாக. கிருப கிருப கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். எங்கள் மேலே ஊற்றிடுமே ஒரு எழுப்புதல் ஆவி ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் ஆவி எங்களுக்கு வேணும் ஆண்டவர். சோர்வின் ஆவி இல்லப்பா, பின்மாற்றத்தின் ஆவி இல்லை, ஒரு எழுப்புதல் ஆவி எங்களுக்குள்ள வேணும் ஆண்டவரே. எங்க ஆவியில உற்சாகம் வேணும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் ஆவியை ஊற்றுவீராக. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே, வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்கு கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்கு எழும்பிட வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்கா எழும்பிட. ஓ அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி ஆண்டவரே, எஸ் லார்ட். பெருங்காற்றாய் எஸ் ஆவியானவரே ஊற்றப்படுவதாக. அக்கினி
அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. எங்கள் தரிசனங்களுக்கு ஒரு முத்திரையை போடுங்க ஆண்டு. எங்கள் தரிசனங்களுக்கு ஒரு முத்திரையை போடுங்க. முத்திரையை போடுங்க ஆவியானவரே, முத்திரையை போடுங்க ஆவியானவரே. எஸ் லார்ட். அக்கினியாக இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேல் வல்லமையுடே உற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே. உம்மக்கிரியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்கா எழும்பே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட். இது சொற்பமான கூட்டமாய் இருந்தாலும் எழுப்புதலின் கூட்டமாய், எழுப்புதலின் சேனையாய், எஸ் லார்ட், எழும்ப வைக்கிற ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உறைகின்ற பனி போல வெண்மையவமை திரு வார்த்தையினால், உறைகின்ற பனி போல வெண்மையவமை திரு வார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. எசையா உம்மைத்தாமே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே
நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எபினேசரே எல்கெலியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்கெலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோஹி காண்பவரே, எல் ரோஹி காண்பவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எங்க வாழ்க்கையில நீங்க மாத்திரம்தான் ஆண்டவர். எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கணும். எங்க வாழ்க்கையில எங்க ஊழியத்தில் எல்லாவற்றிலும் நீர் மாத்திரமே உயர்ந்திருக்கணும் ராஜா. நீரே எல்லாம், நீரே எங்களுக்கு எல்லாமும் ஆயிருந்து எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மிச்ச நேரம்லாம் ஏந்திரிச்சு இப்படி உட்காந்து அசைஞ்சு ஏதாவது செய்வோம். ஜெப இந்த நேரம் வந்து நித்திரை கொள்ளுகிற நேரத்தில் நான் பேசுனேன்னா பாப்பா முழிச்சிருச்சு, சரி எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம நினைத்துக்குள்ளோம். கர்த்தர் அல்லேலூயா. சரி, ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை பாட்டு பாடணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்து இல்லை, நான் பாட்டு பாடுறதுக்குலாம் என் த்ரோட்டு நல்லா இல்லை, நான் ஜோம் மட்டும் தான் வந்தேன். உண்மையை சொல்கிறேன், பள்ளிப்படத்தில் இங்கேன்னு பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நான் பிரசங்கத்துக்கு தான் போகிறேன், நான் பாட்டு பாடுறதுக்குலாம் வரலை. ஆனால் நான் எனக்கு நோட்ஸு கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் டைரி எழுத இருக்குல்லன்ட்டு. நான் கர்த்தர் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். சரி, உங்களுக்கு ஒரு வார்த்தைன்னு, இதிலும் பெரிதானவளை காண்பீர்கள். ஆமாம், நீங்கள் இன்னும் அரியலூர் தமிழ்நாடுலாம் இல்லை, என்னுடைய நாமத்தை பூமி எங்கும் உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்துகிற நாட்கள்லாம் வரும். அதெல்லாம் தேவன் செய்வார், கர்த்தர் செய்வார். அதை இன்னும் பெரிதானவர்களை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர். நிறைய பாடல்கள் ஆண்டவர் கொடுப்பார். அது அநேகரை கட்டுகிறதாக, அநேகரை முதல்ல உணர்வு உள்ளுக்களாக. நான் அந்த வார்த்தை கட்டுகிறதை காட்டிலும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணோம்னா, ஜனங்கள் தன் பாவங்களை உணர்கிறவன் யார் என்று, தன் குற்றங்களை உணர்கிறவர் யார், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தன்னுடைய தவறை உணர ஆரம்பிச்சிட்டாவே ஒரு எழுப்புதலுக்கு ஒரு சைன். நம்ம அப்படியே பயங்கரமாக நினைக்கிறோம், கூட்டம் கூடுறது எல்லாம் இல்லை. நம்மளுக்கு ஒரு ஆத்மா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆத்மா பரலோகம் கொண்டா 100% ரிசல்ட்டு. லட்சம் ஆத்மா வச்சுட்டு ஒன்று கூட போகலாம், ஒன்று மட்டும் போகிறதுக்கு இல்லை. கொடுத்த ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்மளை தேவனும் நடக்க சஞ்சரிக்க நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வோம். அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய வார்த்தைகள் உண்டு.
கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். நம்மளாம் இந்த இந்த ஓட்ட கோயில் மட்டும் இல்லை, உலகமே நம்மளுக்கு தான். சரி, கர்த்தர் அதெல்லாம் செய்வார். அதுக்கு நாம் இந்த நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் பாதி சொல்லிட்டீங்க. அதனால் இன்று நம்ம ஊழியக்காரங்களாக இருக்கிற நம்ம எல்லாம் ஊழியக்காரங்களாக இருக்கிறதுனால இது இந்த இரவு ஜெபத்தில் எங்களுக்கு போன வாரம் இரவு ஜெபம் வைத்திருந்தார்கள். அதில் பேசின காரியங்களை தான் நான் பேச மீண்டும் சொல்லுவதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் அதை செய்வார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தெரிந்த வசனங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள், ஊழியர் செய்கிறவர்கள். ஆ ஆ ஆ நல்ல கவனிங்க. இது கனமான ஊழியம்ங்கிறது ஒரு பெரிய சாப்டர், பெரிய சப்ஜெக்டு. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நாம் எல்லாருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே நம்ம எல்லாம் ஊழியம் செய்கிறோம், எல்லாருமே ஊழியம் செய்கிறவர்கள். அதனால் அந்த நோக்கத்தோடு இந்த காரியங்களை எல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். ரைட். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் நாம் எல்லாரும் வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9. எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், நம்ம தெரியாத வசனம். ம் ம் ஆ ம் ம் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அதில் 2 விதமான அபிஷேகம் இருக்கிறது. ஒன்று ராஜாக்களின் அபிஷேகம், இன்னொன்று ஆசாரிய அபிஷேகம். நான் ராஜாவின் அபிஷேகத்தை குறித்து நான் பேசவில்லை. நம்ம ஆசாரிய அபிஷேகம் உள்ளவர்கள். ஏனென்றால் ராஜாவும் ஆசாரியரமாக இருக்கிறவர் ஒருத்தர் தான், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகம். அது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், அந்த காலத்தில் ராஜாக்கள் வேற, ஆசாரியர்கள் வேற. ஆனால் இயேசு மட்டும்தான் ஆசாரியராக இருந்தார், ராஜாவுமாக இருந்தார். ஏன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியர், யூதா கோத்திரத்தின் பிரகாரம் அவர் ராஜா. உங்களுக்கு நன்றாக தெரியும், 12 கோத்திரங்கள் இருந்தது. அதில் ராஜாங்க கோத்திரம் யூதாவுக்கும், சேஷ்டபுத்திர பாக்கியம் யாருக்கு வந்தது? யோசேப்புக்கும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அது நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. ரூபன் தழும்பினதுனால அப்படிதான் சொல்லுகிறார், நீ தழும்பினதுனால மேன்மை அடைய மாட்டா என்று சொல்லி இருக்கிறார். ரைட். நம்ம எல்லாருமே ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எல்லாம் ஏனென்றால் நீங்கள் வேத விற்பனர்களாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட சாதாரணமாக பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது. இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கோமே. என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுற, உங்களோட கருத்துக்களை நம்ம இது பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை கோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம்? 13 கோத்திரம். மொத்தம் கோத்திரம் 13 கோத்திரம், 12 கிடையாது. சரி, ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவரா? இல்லை. அப்புறம் லேவி கோத்திரத்துக்கு மட்டும் இந்த ஆசாரியத்தை கொடுக்கணும்? நான் கேட்குற கேள்வி புரியுதா? அவரை ஒரு ஆசாரிய கோத்திரம் யாருக்கு வந்துச்சு? லேவி கோத்திரத்துக்கு வந்துச்சு. நான் கேட்குற கேள்வி, ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவரா? ஏன் ஆசாரிய கோத்திரத்தை லேவி கோத்திரத்துக்கு மட்டும் கொடுத்தார்? வசன ஆதாரத்தோட வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் தெளிவாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் அது முதல்ல ஆரம்பத்தில் அந்த 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, வாசிங்கண்ணே. அடுத்த வசனம். ம் ம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், நீ யாக்கோபு அப்படின்னா என்ன கோத்திரத்துக்கு கொடுக்கணும்? எந்த கோத்திரத்துக்கு சொல்லணும்? யாக்கோபு வம்சம்னா என்ன கோத்திரம்?
எல்லாருக்கும் தான். சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் தான் சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 6 மன்னிக்கணும் 6. ஆ அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் அப்படின்னு சொல்லி லேவி கோத்திரத்துக்கு சொல்லல. அங்க சொல்லி இருக்கிறது யாருக்கு தான் சொல்லி இருக்கிறாரு? எல்லாத்துக்கும், 13 கோத்திரத்துக்கும். அப்ப எப்படி லேவி கோத்திரத்துக்கு மட்டும் ஆசாரியத்தை கொடுத்தாரு? வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீங்க சொல்லுங்க, ஆசாரியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொன்னார். 2 காரியம்தான். சொல்லுங்க பார்ப்போம். 2 காரியத்தினால வந்தது. இது விளக்கமாக வாசித்து முடிக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. அதில் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் வருகிறது, மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதை தாமதிக்கிறதை கண்டு அப்படின்னு மிகப்பெரிய, அதில் ஒரு ஆரோன் பயங்கரமாக ஒரு பொய்யெல்லாம் சொல்லியிருப்பார். நீங்கள் அதில் என்ன, ஆரோன் பொய் சொல்லியிருப்பார். இதை ஒரு நாள் முடிஞ்சால் நம்ம பேசுவோம். நம்ம இதெல்லாம் ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி. ஆரோன் சொல்கிறாரு, அவன் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருப்பெல்லாம் மூட்டி பொண்ணு கண்டுபிடி அவன் தான் செஞ்சார். அவர் சொல்லுவார், இதையெல்லாம் போட்ட தானாக வந்துருச்சும்பார் சிலை. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வேதத்தை நீங்கள் அது ருசித்து அடிக்கணும்னா நேரங்கள்லாம் நம்மளுக்கு பத்தாது. ஒரு வசனத்தை தாண்ட முடியாது நம்மளால். ஆண்டவர் அவ்வளோ அழகாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோச பயங்கர கோபமா அங்கே போட்டிருக்குது, ஆரோன் நிர்வாணப்படுத்தி இருந்தான் இருக்குது ஜனங்களை எல்லாம். இதெல்லாம் பேசணும்னா கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, பிசாசு நிர்வாணப்படுத்துவான், ஆண்டவர் மறைப்பார். ஆண்டவர் அவன் ஆதாமு ஏவாளும் பாவம் செய்த உடனே அவர்கள் உணர்ந்தது தங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். பிசாசு செய்கிற வேலை நைஸா நம்மளுடைய ரட்சிப்பின் வசத்தை கழட்டிடுவான். அதுதான் அவன் செய்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மை உடுத்தி என்ன பண்றார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். சரி, அதுல அந்த கடைசியில அந்த அந்த காரியங்கள்லாம் நடந்தது பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பயங்கரமா அங்க ஒரு இருப்பாரு, நீ நடந்து யார்கிட்ட சொல்லுவார், மோசேட்ட, நீ போ ஓன் ஜனங்க கெடுத்து கொண்டாங்க அப்படிம்பார். சொல்லுங்க பாப்பா எப்படி இருக்கும், ஓன் ஜனங்க. உடனே மோசம் இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு உங்க ஜனங்க அப்படின்னு அவரு அப்படியே அங்க நடக்கிற டயலாக்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும் நம்மளுக்கு. ஆண்டவர் சொல்ல, உன் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, கெடுத்து கொண்டாங்க. பயங்கரமா வேகமா வந்து முதல்ல உடன்படிக்கை பெட்டி கட்டளை உடைச்சவர் யாருன்னா சொல்லுங்க, மோசே தான். பயங்கரமா வாங்கிட்டு வந்து நான் நிறைய நேரத்தில் பாருங்க, உடன்படிக்கை உடைக்கிறது ஊழியக்காரங்க தான் உடைச்சிருவாங்க, விசுவாசிகள் அங்கே மட்டும் தான் இருக்கும். சரி, கத்த நல்லவர். நீங்கள் ஊழியக்காரர் இருக்கிறவங்க தைரியமாக நான் பேசுவேன். நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் யூடியூப்பில் போட்டுறாதீங்க இதெல்லாம். சரி, ஏன்னா மற்றவங்களை காட்டிலும் ஊழியக்காரர்களுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய காரியங்கள் அதிகமாக இருக்கும். எல்லா விதத்திலும் கோபமாக இருந்தாலும் சரி, வைராக்கியமாக இருந்தாலும் சரி. முதல்ல உடைச்ச உடனே ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர் யார். 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு அறைகூவல் விடப்படுகிறது. அறைகூவல்னா மோசே தைரியமா சொல்றார், பாளையத்தின் வாசல் நின்று சொல்றார். வாசிப்போம் அந்த வாசலை. அங்க பாருங்க அந்த வார்த்தை, அது ஏன் பாளையத்தின் வாசல் நின்று சொல்லணும்? ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான இருக்கு. அவர் அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வித்தியாசமா தெரியும். ஏன் பாளையத்தின் வாசல் நின்று சொல்லணும், ஏன் உள்ள போய் சொல்லல? மோசே உள்ள கூட வர முடியாத அளவுக்கு நிர்வாணிகளா இருந்தார்கள். ஒரு தகப்பன் தம் பிள்ளையை காணக்கூடாத நிலைமை. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு விக்கிரகம் எப்படி ஜனங்களை அப்படி மாட்டு. நீங்களே இன்னைக்கு பாருங்களேன், ஒரு விக்கிரகம் டான்ஸ் ஆடினா அவன் தன்னை மறந்து ஆடுகிறான். நிதானம் இல்லாமல் ஆணும் பெண்ணும் ஆடுகிறதெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கிறது. சத்ரு அவர்களுடைய மனக்கண்ணில் குருடாக்கி வைத்து நிர்வாணியாய் ஆட வைக்கிறான்.
தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் செய்வார். அங்க பாளையத்தின் வாசல் நின்று மோசே கூடுகிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? ஆமை. அப்ப ஆண்டவருடைய அறைகூல் அங்க இருக்குது. 13 கோத்திரமும் அங்க நிக்குது. சொல்லுங்க பாப்பா. 13 கோத்திரமும் நிக்குது. அதுல ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் மனசு கொதிச்சு போய் நிக்குது. மிச்சம் எந்த கோத்திரத்துக்கும் உடன்பட்டு தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை இருக்கலாம். ஆனா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தரின் பட்சத்தில். இந்த பட்சத்தில்ங்கிற வார்த்தையை குறித்து இன்னொரு நாள் தியானிப்போம். இந்த பட்சத்தில்னா ஆண்டவருடைய அருகாமையில் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு, இந்த பட்சத்தில்ங்கிற இதுக்கெல்லாம் இந்த மூல பாஷையில பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்காக நிற்கிறது. சொல்லுங்க பாப்பா. கர்த்தருடைய பட்சத்தில்ங்கிற வார்த்தை எல்லாத்தையும் விட்டுறணும். அவன் பாருங்க, தன் மனைவி பிள்ளை எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர்கிட்ட ஓடியாந்துட்டான். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த லேவி கோத்திரம் மட்டும் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அப்படியே வாசிப்பா அந்த இதை தொடர்ந்து வாசிப்போம். ரைட். இப்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஏற்கனவே இருந்த குமுறல் அப்படி பொங்கி வந்த மாதிரி என்ன பண்ணு, எனக்கு யாராச்சும் சொல்றதுக்கு நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருமே ஒரு ஆசாரிய லேவியரா இருக்கிறோம். நமக்குள்ள ஜனங்கள் சரியில்லைன்னு இல்லை, அது பொங்கிட்டு நிற்கும். ஒரு வார்த்தை நம்ம சொல்லுகிற சரியா ஒரு வார்த்தை தேவனுடைய பட்சத்தில் அந்த ஜனங்களை எல்லாம் கொண்டாந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஜனங்கள் எல்லாருமே சபைகளை 10 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன், 10 பேரும் 10 விதமாக இருப்பாங்க. ஆனால் 1-2 பேர்னாச்சும் தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டும்ங்கிற உணர்வில் வருவாங்க. நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து அவர்களை கர்த்தருடைய பட்சத்தில் சேர்த்துவிடும். சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை. அதனால தான் ஒரு பிரசங்கத்தை நம்ம ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி, அதுவும் சபைக்கு மித்த நேரத்தில் எப்படி வேணாலும் பேசலாம். ஒரு சபையில் நீங்கள் பேசணும் சண்டே சர்வீஸில் என்றால் அது மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர்கிட்டருந்து பெற்ற வார்த்தைகளை கொடுத்தாதான் இதெல்லாம் வரும். இப்போ இந்த கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர் யாருங்கிற வார்த்தையை சொல்ல சொன்னது யாரு? தேவன் தான் சொல்லியிருக்கணும். மோசேவை சொல்லியிருந்தாருன்னா மோசேக்கு முதல்ல அடி விழுந்திருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை அது தேவனிடத்தில் வந்திருந்தால் மாத்திரமே அந்த ஜனங்களை எங்க கொண்டாந்துரும்? கர்த்தருடைய பட்சத்தில் தனியாக இழுத்துட்டு வந்துடும். இல்லைன்னா அவங்க எப்படி தான் இருப்பாங்க? 10ஓட 15ஓட எல்லாம் சேர்ந்து கூட்டமாக இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுகிறாரு? ஒரு வார்த்தை சொன்ன உடனே விறுவிறுன்னு வந்துட்டாங்க. சொல்லுங்க பாப்பா. விறுவிறுன்னு வந்தோடனே என்ன சொல்றாங்க? பட்டயத்தை அங்க என்ன சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நீங்க எங்கேருந்து அந்த கத்தி வந்துச்சு? எங்கேருந்து அந்த கத்தி வந்துச்சு? இவன் பாளையின் வாசல்ல இருக்கிறான். பாளையத்துக்குள்ள வீட்டுக்குள்ள இல்லை, பாளையத்தின் வாசல்ல இருக்கும்போது கத்தி எங்க வந்தது? இதுக்கெல்லாம் ஆன்சர் பின்னாடி நான் சொல்லுவேன். ஸோ இது அவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் லேவி கோத்திரம் வந்ததுனால ஆண்டவர் ஒரு சந்தோஷம், எனக்காக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அதனால அவர்களுக்கு ஆசாரிய கோத்திரத்தை கொடுப்போம் என்று முதல்ல நான் சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தான் அந்த ஆசாரிய கோத்திரம் இருந்துச்சு, எல்லாரும் ஜனங்களும். ஆனா ஒரு சில பிரச்சனையில் ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார் நம்மளை. அதனாலதான் சோதனையில நம்மளை போட்டு பொண்ணா சோதனை உபத்திரவத்தின் குகையில போட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார்? நம்மளை உபத்திரவப்படுத்தி நெருப்புக்குள்ள போட்டு அதையெல்லாம் மாற்றும் பொழுது தேவனுக்கு பயன்படுகிற பார்த்தியா. இது சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய பட்சத்தில் நின்றார்கள் லேவி கோத்திரம். இன்னொரு கோத்திரம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் இதில் இருக்குது. நான் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிந்த காரியங்கள் தான். நம்ம பிலேயாமுடைய ஆலோசனையினால அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் நடந்து கொண்டு இருக்குது. பிலேயாம் ரகசியமாக சொல்லிட்டு போயிட்டார். யார்கிட்ட? எந்த ராஜா கிட்ட? பாலாக் ராஜாட்ட இதில் சபிக்கலாம் முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். 4-5 பொம்பளைங்களை தூக்கி என்ன பண்ணிடு, உள்ள அனுப்பி விட்டுரு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க? அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொள்வார்கள் என்று நல்ல ஒரு ஆலோசனையை அவர் தேவ மனுஷனுங்கிற பேரில் இருந்துட்டு நம்மளை அந்த ஒரு நாள் பாலாக குறித்து பேசுவோம். சரி, கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் இதையெல்லாம் நாம் தியானிக்க செய்வார். பிலேயாம்
அந்த அந்த பாலாக் இவர்களை குறித்து நம்ம பேசுவதற்கு நம்ம எடுத்துப்படுவோம். ரைட். இப்போ அங்கே சீத்தீமில் விபச்சாரம் நடக்கிறது, அப்படிதானே? அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான், தன் சகோதரனுக்காக ஒரு பெண்ணை என்ன பண்ணி கொண்டுக்கிறான், கஸ்மியா, அவங்க அந்த பொண்ணு பேர் கஸ்மியான்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த ஒரு பிரபு, என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் எடுத்துங்க. 25 தானே? கஸ்மி தானே? குத்துண்ட மீதியான ஸ்திரீயின் பேர் கஸ்பி. சரி. இப்போ இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒருவர் எந்திரிக்கிறார். அவர் பேர் எலியாசர். எலியாசரின் மகன் பினேகாஸ். எலியாசருடைய மகன் ஏனால் ஆரோனுக்கு இருக்க முதல் 2 பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க. அபியும் நாதாபும் இறந்து போனாங்க. அடுத்த எலியாசருக்கு தான் பிரதான ஆசாரியர். அவனுடைய பையன் என்ன பண்ணுகிறார் என்றார், ஒரு ஈட்டியை எடுத்து என்ன பண்ணுகிறார், 10லேருந்து வாசிப்போமே, 11ஆம் வசனம். நான் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினேன். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு வரும் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கவனிங்க, 2 குணம் இயற்கையாகவே லேவி புத்திரர்கள் இருந்துச்சு. ஒன்று ஆண்டவருடைய பட்சத்தில் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று, அடுத்தது ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்படுகிற காரியம். சொல்லுங்க பாப்பா, ஆண்டவருக்காக வைராக்கியம். இந்த 2ஐயும் பார்த்த உடனே சொல்ற சபாஸ், அப்படி சந்தோஷமா ஆண்டவர் சொல்றார், இவன் எனக்கு என் கோபத்தை என்ன பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க. நான் இந்த ஊழியக்காரர் இங்க நிக்கிறவங்க செய்கிற ஒரு காரியம், சபைக்கு மேல இருக்க எல்லா கோபத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு சரி பண்ணுவதற்கு நம்மளால தான் முடியும், தேவனுடைய கோபத்தை ஆற்றுவதற்காக. ரைட். இப்போ இந்த 2 காரியங்கள் அவங்களுடைய நேச்சுரலாகவே இந்த லேவியருக்கு இருந்ததுனால இவர்களை என்ன பண்ணாங்களா, ஆசாரியர்களாக ஆண்டவர் நியமித்தார். சரிங்களா? ஆனால் இது பிரசங்கமே கிடையாது, பிரசங்கத்துக்கு வரல. சரி. இப்போ நம்ம லேவியருடைய அப்பாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லேவியருடைய அப்பா பேர் சொல்லுங்க, யாக்கோபு. யாக்கோபு இந்த லேவியரை ஆசீர்வதிச்சாரான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏற்பட்ட இதுதானே யாத்ரா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக்கொள்ளும். ஆதியாகமம் 49ல் யாக்கோபு மரணம் அடைகிற தருவாயில் எல்லாரையும் கூப்பிடுறார். 49ல் ஒவ்வொருத்தரையும் குறித்து பேசுகிறார். நல்ல கவனிங்க, யாக்கோபு தேவ மனுஷர், அப்படி தானே? அதில் எந்த மாற்று கருத்து இல்லையே. யாக்கோபு சொன்னால் அப்படியே தானே நடக்கும். சரி, இப்போ இதை நான் பார்க்க யாக்கோபு 49ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 இந்த 3 வசனத்தை தியானிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. லேவியருக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் யாக்கோபு இதை அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லவே இல்லை. இந்த லேவி கோத்திரத்துக்கு என்ன சொல்லலை, ஆசீர்வாதத்தை சொல்லவே இல்லை. ஆனால் தேவன் அதை அப்படியே மாற்றி வைத்தார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவருக்காக நிமிக்கிற அந்த லேவியருக்கு இப்போ நம்ம எடுத்து வாசிப்போமே, 5லேருந்து வாசிப்போம். சிமியோனும் லேவியும் 7 சகோதரர், பட்டயங்கள் கொடுமையின் கருவி. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும். நல்ல கவனிங்க, தான் பிள்ளைய கொண்டாந்து எந்த மனுஷனாச்சும் இப்படி ஆசீர்வாதிப்பாரா? சபிக்கப்பட கடவுதுன்னு கவனிச்சிங்க. அவருடைய யாக்கோபு சொன்ன அத்தனையுமே சாபம். சொல்லு பாப்பா, யாக்கோபு சொன்னது அத்தனையுமே யாருக்கு சொன்னாரு? லேவி கோத்திரத்துக்கு தான். லேவி கோத்திரத்துக்கு தான் சொன்னார், வேற யாருக்கும் சொல்லலை. ஆனால் சிமியோன் லேவி 2க்கு சேர்த்து தான் சொல்லியிருப்பாரு. நம்ம லேவி கோத்திரத்தை தியானிக்கிறதுனா அந்த லேவி கோத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும். ஆனால் தேவன் அதை மாற்றினார். சொல்லுங்க, அவங்க தகப்பனார் அந்த காரியங்கள்லாம் சரி
சொல்லுங்க பாப்போம். ஆனா இவங்க இந்த லேவி கோத்திர செஞ்ச 2 காரியம். ஒன்னு சொல்லுங்க பாப்போம், கர்த்தருடைய பட்சத்தில் இருந்ததுனால. அடுத்தது அவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டத்தினால இதையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். ரைட். காரியம் பாருங்க, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். சொல்லுங்க பாப்பா. இப்ப நான் சொன்னேன், அந்த பட்டயம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க பாப்பா. எப்பயுமே அவர்கள் பட்டயத்தோட தான் இருப்பாங்க. சொல்லுங்க பாப்பா. லேவி கோத்திரம் எப்பயுமே எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. அந்த பட்டயம் கொடுமையின் கருவின்னு இருக்குது. ஏன்ற இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? சீகேம் பட்டணத்தை ஃபுல்லா என்ன பண்ணாங்க? அழித்தார்கள். ஏன் அழித்தார்கள்? சகோதரியை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே சாதாரணமா ஏதோ சீரஜ் இல்லை, அது வந்து மிக கொடுமையான. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சகோதரியை எப்படி நடத்தலாமா? விபச்சாரிய வேசிய. அப்ப என்ன நடந்திருக்குங்க நீங்களா பாருங்க. அது வித்தியாசமான ஒரு காரியமா இருக்குது. பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அவன் பேச முடியாது. அவ்வளவு மோசமா நடந்ததுனால தான் அவன் அவ்வளோத்தையும் என்ன பண்ணியிருக்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம நினைச்சிட்டுல ஒன்றும் அப்படியே இல்லைன்ட்டு. ஆனா அவ்வளோ ஒரு மோசமான காரியம். அவன் யாக்கோபு சொல்ற அவங்க பட்டயம். சொல்லுங்க பாப்போம். ஆனா நல்லா கவனிங்க, அந்த பட்டயத்தை வச்சுதான் தேவனுக்கு பலி கொடுக்கறதுக்கு வச்சார். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த பட்டயம் கொடுமையின் கருவி. ஆனா லேவியர்கள் தான் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்? பலி செலுத்தணும். சொல்லுங்க பாப்பா. ஆடை கொண்டாந்தாலும் சரி, மாடை கொண்டாந்தாலும் சரி, எதால வெட்டணும்? இவன் கட்டையத்தை தான். அது அவங்க சொல்லுகிறாங்க ஒருத்தவங்க, அந்த ஆடுக்கும் மாடுக்கும் வலி தெரியறதுக்குள்ள வெட்டிடுவான். எப்படி வெட்டுவாரா? அந்த வலி மூளைக்கு போறதுக்குள்ளாரையே. அதனாலதான் பலி செலுத்துவதற்கு நேர்த்தினால் அவன் பட்டயம் பிடிக்கிற ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். லேவி கோத்திரம் அவர்கள் பட்டயத்துக்கு மகிமை. நல்லா கவனிங்க. நம்ம உடனே இன்னைக்கு பட்டயத்தெல்லாம் தீட்ட வேணாம். ஐயா கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. நமக்கும் ஆண்டவர் ஒரு பட்டயத்தை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? பட்டயத்தை கொடுத்துருக்கார். வசனம் என்கிற பட்டயம். நல்ல ஒரு வசனத்தை அந்த நான் எடுத்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா 2:7. மல்கியா 2. நம்முடைய ஆசாருடைய வாயில வசனத்தை தேடுவார்கள். உதடுகள் வேதத்துல வாயில தேடும். நம்முடைய ஒன்னே ஒண்ணுதான். இப்ப அவன் பட்டயம் கொடுமையா இருந்தாலும் தேவன் என்ன பண்ணார்? சொல்லுங்க பாப்போம். அதை ஆசீர்வாதமாய் மாட்டினார். ஜனங்களுக்கு பலி செலுத்துறதுக்கு இவன் பட்டயம் தான் முடிச்சாகும். அதே மாதிரிதான் நமக்கும் நம்ம வாயில எப்பொழுதும் என்ன சொல்லுங்க பாப்போம், பட்டயம் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் அந்த வசனத்தை நம்மளை தேடி ஒரு ஊழியக்காரரை தேடி வரணும்னாவே வசனம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. ஊழியக்காரர்கள் நம்ம அதிகமாக நம்ம வேதத்தை தியானிக்கும், வாசிக்கிறது இல்லை, தியானிக்கவும் ஆண்டவரோடு உட்கார். அதுதான் வேலை. சீஷர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினவரே வேலையை அவர்கள் கூட இருக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் பிரசங்கம், வியாதிகளை சுகமாக்குறதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம அப்படியே தலைகளாக பண்ணிட்டு இருக்கிறோம். மிச்சம் எல்லாத்துக்கும் ஓடிவிட்டு ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை கொடுக்கறதே இல்லை. ரைட். காரியம் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது. சரி. அவர் பட்டம் என்னது? கொடுமையின் கருவி. அதை என்னவா மாற்றினார்? அநேக ஜனங்களுக்கு பலி செலுத்துகிறதாக, அநேக ஜனங்களை ஆடு மாடுகளை வெட்டுகிறதற்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அதை மாற்றிக்கொண்டார். ரைட் ரைட். 2வது திருப்பி வந்துடுவோம். ஆதியாகமம் 49 நம்ம பேச போகிறோம் நம்ம. ரைட். 6வது வசனம். இப்போ முதல்ல கொடுமையின் கருவியை மாற்றிட்டார். 6வது, என் ஆத்துமாவே அவர்களுடைய உடன்படாதே, என் மேன்மையே சேராத. சொல்லுங்க பாப்பா. சேராத. இது அப்படியே நமக்கு சேர்த்து பார்த்துக்குவோம். நம்ம அப்படியே கடைசியாக மேட்ச் பண்ணுவேன் அப்படியே எப்படின்ட்டு. யாக்கோபு சொல்றாரு, நீ அவன் கூட சேராதங்கிறார். அப்படிதான் எழுதி இருக்குது. உங்க பைபிள் அதான போட்டிருக்கு, வேற மாதிரி போட்டிருக்க. நீ சேராதன்னு போட்டிருக்குது. ஆண்டவர் எப்படி அதை மாத்தினார்?
என்னாகமத்தின் புஸ்தகம் 23:21 பாருங்களேன். 23 இல்லை 27 21. இல்லை, இது என்னாகமம் 27 21 தான். ம் 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 நல்லா கவனிங்க. அங்க ஆலோசனையை சேராதேன்னு இருக்குது, இங்க ஆலோசனையை கேட்க கடவுள் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த இதுல 49 என்ன போட்டிருக்கு சொல்லுங்க பாப்பா, திருப்பி வாசிங்க. 49 என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதேன்னு சொல்லிட்டு, ஆனா என்னாகமத்தில் சொல்லுகிறார், அவன் ஆசாரிய யாரு, ஜனங்கள் வந்து ஆசாரியர்கள் முன்பாக எலியாசிம் நிற்க கடவன், அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தில் ஆலோசனை கேட்க கடவன். யார்கிட்ட தான் வந்து கேட்கணும்? கவனிங்க, ஒரு நேரத்தில் ஆலோசனை கேட்காதேங்குது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினீர்கள் என்றால், கர்த்தருடைய பட்சத்தில் நின்று இந்த ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினீர்களால், எல்லா ஜனங்கள் நம்மள்ட்ட தான் வந்து ஆலோசனை கேட்கிறதா ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மள்கிட்ட கூட்டம் கூடாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு முன்பாக நம்மளை எளிமையாக பார்க்கலாம், கேளிக்கையாக பார்க்கலாம், இவங்கெல்லாம் ஊழியக்காரராக கூட பார்க்கலாம். ஆனால் நாட்கள் வரும், இந்த 2 காரியங்கள் நின்றுங்க. ஒன்று, கர்த்தருடைய பட்சத்தில் நில்லுங்க. அவன் உலகத்தார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அடுத்த ஊழியக்காரர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர்கள் நம்மளுடைய ரகசிய ஆலோசனை கூட போட்டு பேசட்டும், இவர்களாம் ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லை என்று, சரிங்களா? ஆனால் கர்த்தருக்காக நில்லுங்க. நமக்கு நிற்க வேண்டியது கொடுத்த அழைத்தவர் தேவன். அந்த ஊழியத்தை நீங்கள் நின்று வைராக்கியமாக நில்லுங்க. கர்த்தர் ஒரு காலம் வரும், அவர்கள் நம்மளோட பேசுவார்கள், நம்மள்ட்ட ஆலோசனைக்கு வருவாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு பரவாயில்ல, உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குற காட்கள் வரும், அது நிற்கும். அதுதான் சத்தியம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது 2 தான். சரி, திருப்பி நம்ம வந்துடுவோம், நேரம் போயிட்டே இருக்குது. 3வது சொல்லுங்க. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை சொல்றங்க நான் கொலைகாரங்கிறாரு. உண்மை அதுதானே? கிட்டத்தட்ட எல்லா ஆம்பளைங்க வெட்டிட்டாங்க. சொல்லுங்க பாப்போம், இது எப்படி ஆசீர்வாதம்? கொலைகாரங்க பழி. லேவியருக்கு ஒரு மிகப்பெரிய பழி சொல்லுங்க, கொலைகாரன். இது நான் தியானிக்கும் போது மிக சிரிப்பா இருந்துச்சு எனக்கு ஒரு பக்கம். ஆனால் ஆண்டவர் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, நம்மளாம் கொலைகாரர்கள். ஆனா நீங்க பாருங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான் இப்போ நம்ம இது மகா பரிசுத்த ஸ்தலம், நடுவில் ஸ்க்ரீனு, அது பரிசுத்த ஸ்தலம், அது பிரகாரம், அப்படிலாம் இருக்குது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எந்நாளும் வரைய முடியாது, எல்லா நாளும் வருஷத்துக்கு ஒரு முறை யாங்கிபூர், அந்த 4 பேர் யாங்கிபூர் பண்டிகையில் பிரதான ஆசாரியன் ஒரு பக்கம் பலியோட, இன்னொரு பக்கம் தூபகத் எடுத்துக்கிட்டு மணி கட்டிக்கிட்டு, இடுப்பில் என்ன கட்டிக்கணும், மணி கட்டிட்டு உள்ள இப்படியே கயிறு கட்டி இங்கே உள்ள வரணும். ஏன்? கவனிங்க, 12 கோத்திரமும் ஜாலியாக வெளியே நிற்கிது. 12 கோத்திரமும் எப்படி நிற்கிது? ஜாலியா வெளியே நிற்கிது. ஆனா ஒருத்தன் தான் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு, அப்படித்தானே? உள்ள வந்த வெளியே போகிற நிச்சயம் அவன் கேட்டிருக்க மாட்டானே, ஆண்டவர் உங்களை நியாயமா இருக்க, தப்பு செஞ்சவன் ஜாலியா நிற்கிறான். சொல்லுங்க, தப்பு செஞ்சவன் ஜாலியா வெளியே நிற்கிறான். ஆனா பலிபீடத்தில் நிற்க வேண்டிய நீங்கள் நாளும் அவர்களுடைய உயிருக்கு பதிலாக நம்முடைய உயிரை தியாகம் பண்ணுகிறோம். ஒரு காலத்துல கொலைகாரங்க, இன்னைக்கு தான் ஜீவனை கொடுத்து, சொல்லுங்க பாப்போம், தன் ஜீவனுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ உனக்கு ஈடாக என்ன பண்ணுவேன்? ஆத்துமாக்களை வேணும். உங்களை தான் இன்வெஸ்ட்மெண்ட், உங்க ஜீவனுக்கு பதிலாக தான் ஆத்துமா. உங்க ஜீவனை கொடுத்து
இந்த ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கான ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல நம்ம கொலைகாரவங்க. எவ்வளோ ஒரு பாருங்களேன், ஜனங்கள் எல்லாம் அவன் வீட்டில் உள்ள போகும்போது வீட்டில என்ன சொல்லிட்டு வந்திருப்பான், எப்பா என்னை கடைசியாக பார்த்துக்க, நான் உயிரோடு இருக்கும் போதே நீ பார்த்துக்க. உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வருவேங்கிற நம்பிக்கையே கிடையாது. அவன் 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 ஏன்னா பிரதான ஆசிரியர் வருஷத்துக்கு ஒருத்தர் தான். அடுத்து தான் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வரான், எப்பா நீ தான்ப்பா அடுத்த பிரதான ஆசாரியர், மூத்த பிள்ளை. அவன் சொல்லுவான், அப்பா என்னைய மாட்டி விட்டு போறப்பா அவன். இப்ப நம்ம சொன்ன ஊழியக்காரன் அடுத்த ஊழியக்காரருக்கு பயப்படுறோம் பிள்ளைங்க. அவன் சொல்லுவான், நீ இருந்துரு, என்னைய மாட்டி விடாதப்பா அவன். அடுத்த வருஷம் நான் போகும்போது நான் உயிரோட இருப்பேன தெரியாது. அவன் நாட்கள் அடுத்தவர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர்களாக மாற்றுங்கள். ஒரு காலத்துல கொலைகாரங்க, ஆனா அடுத்தவர்களுக்காக தேவ சமூகத்துல அவன் சொல்றான், மோசே சொல்றாரு, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடுங்க, அந்த ஜனங்களை உயிரோட வைங்க. எப்பேற்பட்ட ஊழியக்காரங்க பாருங்க. இவ்வளோ ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நாம் உத்தரவாதி. ஒரு காலத்துல கொலைகாரங்க தான், தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள் தான். ஆனா கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக, என்ன காரியம்? ரெண்டே காரியம். ஒன்று கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நின்னுறணும், ஒன்று கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கணும். அடுத்த காரியம் திருப்பி யாத்திராகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 எடுத்துக்கொள்வோம். ஸோ கொலைக்காரங்க. அடுத்தது பாருங்க, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்க கடவுது. சொல்லுங்க பாப்பா, சபிக்க. நான் மணி 12 ஆயிட்டேன். ஆனா நான் சொல்ல வர பாருங்க, அவர்கள் தான் ஆசீர்வதிக்கிறவர்களா மாறினாங்க. நான் சபிக்கப்பட்டவன் தான். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உண்மையில் கிருபையா இருக்க கடவுள், அப்படிதானே ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆரோன்ட்ட சொல்றாரு, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்மளை தான் வச்சிருக்கிறார். நான் ஒரு காலத்தில் சாபமா இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் கர்த்தருடைய பட்சத்தில் சேர்ந்த உடனே நம்ம என்ன மாத்திட்டார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்களாக மாத்திட்டார். ரைட். கடைசியாக பாருங்க, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை என்ன பண்ண சிதறவும் பண்ண. இது அப்படியே நிறைவேறிச்சு. ஏனென்றால் எல்லாருக்கும் இடம் உண்டு. கானான் தேசத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிச்சு கொடுத்தாங்களா யோசுவாக்கு. ஆனா லேவி கோத்திரத்துக்கு மட்டும் என்ன கிடையாது, 42 பட்டணம் பிளஸ் 6 அடைக்கல பட்டணம், 48 பட்டணம் தான். இந்த பக்கம் யோர்தானுக்கு முன்னாடி ஒரு பக்கம் கிழக்க, ஒரு பக்கம் மேற்க, இந்த 6 பட்டணம் மொத்தம் 12 பட்டணங்கள் தான். அவ்வளவுதான் கொடுத்தாரு அவர், அதுக்கு மேல கொடுக்கல அவர். அதே மாதிரி பிரிய பண்ணார். சொல்லுங்க பாப்பா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு லேவி கோத்திரத்தை அனுப்பிட்டார். நீ யூதா கோத்திரத்துல கொஞ்சம் பேர் இருந்துங்கப்பா, சிமியான் கோத்திரத்துல கொஞ்சம் இருப்பாய், தான் கோத்திரத்துல இருங்க. எல்லா கோத்திரத்துக்கும் என்ன பண்ணாரு, பிரிய பண்ணினார். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஆனா என்ன ஒரே வார்த்தை சொன்னாரு, நீ பிரிஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கு சொத்துக்குத்தெல்லாம் எது வேண்டாம், நான் தான் உன் சொத்துன்னு நினைச்சிட்டார். சொல்லுங்க பாப்பா, இவ்வளவுதான் விஷயம். என்னதான் உலகத்துல ஊரு அவன் கோடியா இருந்தாலும் நம்மலாம் சொல்லலாம், நான் தான் பெரிய கோடீஸ்வரன். சொல்லுங்க பாப்பா, நம்ம தான் கோடீஸ்வரன், என் கூட தேவன் இருக்கிறார். இதை காட்டிலும் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய வேணும்? அவன் என்ன சொல்லுவான், என் உலகத்துல அவன் சொல்லுவான், ரொம்ப பணம் எவ்வளவு சொல்லுவான், ஒரு 5000 ஏக்கர் சொல்லுவாம்மா. உலகமே என்னோடதுன்னு சொல்லுங்க. நீயே 5000 ஏக்கர் இருக்குண்ணா, உலகமே எங்களோடது தான். என் தகப்பனாடைய சொத்து, என்னை உண்டாக்கினவர், என் தகப்பனுடைய கால் தூசு, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பாதபடி எங்க அப்பா எனக்காக தான் வைத்திருக்கிறார். பூமியும் அது நிறைவு யாருடையது தான், கர்த்தருடையது. அப்ப அவருடைய பிள்ளை எனக்கு என்ன, எல்லாமே எனக்காக வைத்திருக்கிறார். நான் சுதந்திரிப்புக்குள்ளார். பூமி எங்கு எனக்கு தான். லேவி கோத்திரத்துக்கு சாபங்கள் இருந்தாலும் தேவனதை ஆசீர்வாதமாக மாற்ற என் தேவனால் முடியும் என்றால் நம்மையும் ஆசீர்வாதமாக வைக்க ஆண்டவரால் முடியும். ஒன்னே ஒன்று, நீங்கள் நம்ம ஊழியம் செய்வதற்காக நம்ம சந்தோஷப்படும். ஊழியங்களில் போராட்டம், பாடு, கண்ணீர், உபத்திரவம் இருந்தாலும் நம்ம ஊழியம் தேவனுக்காக செய்கிறோம். அதற்கு ஆசீர்வாதம் பிரதிபலன் என் தேவனால் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஆசாரியனாக லேவியராக இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியம் நம்மை விட்டு இழந்து போகாதபடி, சிம்சோனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போனதை அவன் அறியாமல் இருந்து விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போம். 2 காரியம்தான்.
நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போம், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுவோம். ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க, கர்த்தர் ஏந்து நிற்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எழுந்திருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். உண்மை உத்தமமான ஊழியக்காரனை. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? வேற எந்த இதில் நம்முடைய தலையில் கிரீடங்கள் சூடுவதை தேவன் பார்ப்பார். பிதாவானவருடைய மகிமை கனம் நமக்கு உண்டாயிருக்கும். மனுஷர்கள் கனம் பண்ணலாம் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, தேவன் பிதா நம்மை கனம் பண்ணுவார். அந்த இடத்தோடு நாம் எழுந்திருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமாவேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. பாக்கியமான பட்சத்தில் நிற்போம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது நம்மை சுற்றியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய் விடுவார்கள். இருக்கிற சபை சிதறும். கண்டிப்பாக கர்த்தருக்காக நின்றோம் என்றால் மற்றவருடைய பழிச்சொற்கள் நம்ம மேல வரும். அடுத்தவர்கள் நம்ம மேல் குற்றம் சாட்டுவார்கள். நம்மை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஊழியங்கள் சரியில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் தேவன் பட்சத்தில் நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுவார், உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே, பொறுமையோடு இரு. காலங்கள் வரும், என்னுடைய நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படி உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொன்ன தேவன் உலகம் எங்கு நம்மளை கொண்டு போவார். கர்த்தருக்காக கைகிற காரியங்கள்ல மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆனா ஒன்னே ஒன்று நம்ம நினைத்துக்கணும், கழுத்துல கத்தி எப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு ரெடியாக இருப்போம். மரணத்தை எப்பொழுது சுமந்து தெரிகிறவர்களாக தெரிய ஆயத்தமாயிருக்கும். பவுல் சொல்லுகிற மரணத்தை எப்பொழுது நாங்கள் சுமந்து தெரிகிறோம். அடுத்த நாள் ஜீவன் இருக்குமா இல்லையா என்று தெரியாது. ஆனா கர்த்தருக்காக மரிப்பதை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக எண்ணி கர்த்தருக்கு கழுத்தை கொடுத்த தெரிந்தவர்களாக நாம் மாறும் பொழுது, கர்த்தருடைய எப்பொழுது நம்ம வாயில பட்டயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்ட்ட அப்படியே 2 கரங்கள் நீட்டி, தகப்பனை மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, இந்த கனமான ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த கனமான ஊழியத்தை செய்ய கிருபை கொடுங்க ஆண்டவர். எங்களுக்கு பிரியமான ஊழியம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய, உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய நீர் என்ன நோக்கத்திற்காக இந்த ஊழியத்தை கொடுத்து அந்த நோக்கத்தை நாங்கள் செய்யணும். ஏதோ நாங்களே மனம்போக்காக நாங்களே ஏதாவது ஊழியத்தை செய்யக்கூடாது ஆண்டவரே. நீர் என்ன நோக்கத்திற்காக எந்த இடத்துல நீங்க நின்று சொல்லுனீங்களோ, இந்த இடம் வனாந்திரம் தான். பட்டணத்துல போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் நிக்க சொன்ன இடம் இதுதான். இது வனாந்திரத்தில் நிக்கலாம். இன்னைக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். வசனம் சொல்லுது, காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். இந்த இடத்தை நிரப்ப தேவனால் முடியுமே.
ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நிற்போம். ஒரு நாள் லேவி மிகப்பெரிய ஆசீர்வாதமான கூட்டமாய் போவோம். இதிலிருந்து வருகிறவர்கள் அநேக தேசங்களுக்கு ஊழியக்காரராக போகிற நாட்கள் வரும். இங்கிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். அதற்கு நாம் இந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு வைராக்கியமாகவும் ஆண்டவர் பட்சத்தில் நிற்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் பிதாவே, உம்முடைய பட்சத்தில் இருக்கவும் உமக்குள்ள வைராக்கியமாக இருக்கவும் கர்த்தருக்கு உம்முடைய வார்த்தைகளை தந்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறான். இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்துக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உலகத்திற்கு உப்பாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக, விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வேலைகள் இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்க கர்த்தர் உதவி செய்தீரே. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு ஐக்கியப்பட கர்த்தர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும், கிருபை செய்யும், நன்மைகளை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேற பெற்ற அந்நிய ஐக்கியமும் மீண்டும் மீண்டுமுள்ள சதாகலும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.